பெருக பெருகும் இன்பம் பெற்றே வாழ்க. இதயபாகம் இருப்பார் வருக, இதயம் குளிர ஈவே நிறைய தாகம் இருப்பார் வருக, குளிர ஈவே நிறைய. பரனிடம் வந்தே நிறந்த உள்ளம் நிறைவு கொள்வீர், உடலின் தாகம் உலகம் அறியும், உள்ளத்து தாகம் எவரும் அறியா தாகம் இருப்பான் வருக. தாகம் இருப்பான் வருக. இதயதாகம் இருப்பார் வருக, இதயம் குளிர தீவின் நிறைய இருப்பார் வருக, குளிர ஈவே நிறைய. நான் மிகவும் வருந்துகின்றேன். ஆறுதல் அளிப்போருக்கு காத்திருந்தேன், யாரும் வரவில்லை. தேற்றிடுவோருக்காக தேடி நின்றேன், யாரையும் காணவில்லை. அவர்கள் என் உணவில் நஞ்சை கலந்து கொடுத்தார்கள், என் தாகத்துக்கு காடியை குடிக்க கொடுத்தார்கள். கடவுளை நாடி தேடுகிறவர்களே, உங்கள் உள்ளம் ஊக்கமடைவதாக. ஆண்டவர் ஏழைகளின் விண்ணப்பத்திற்கு செவிசாய்க்கின்றார். எங்கள் அரசரை போற்ற பெருக, எங்கள் குற்றம் கண்டு இரக்கம் கொண்டவர் நீர் ஒருவரே. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. புனித மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். 12 ஒருவனாகிய யூதாஸ் இஸ்காரியோத்து தலைமை குருவிடம் வந்து, இயேசுவை உங்களுக்கு நான் காட்டிக் கொடுத்தால் எனக்கு என்ன தருவீர்கள் என்று கேட்டான். அவர்களும் 30 வெள்ளிக்காசுகளை எண்ணி அவனுக்கு கொடுத்தார்கள். அது முதல் அவன் அவரை காட்டிக் கொடுப்பதற்கு வாய்ப்பு தேடிக்கொண்டிருந்தான். இயேசு தங்களுக்கு பணித்தபடியே சீடர்கள் செயல்பட்டு பாஸ்கா விருந்துக்கு ஏற்பாடு செய்தார்கள். மாலை வேளையானதும் அவர் 12 பந்தியில் அமர்ந்தார். அவர்கள் உண்டு கொண்டிருந்த பொழுது அவர், உங்களில் ஒருவன் என்னை காட்டிக் கொடுப்பான் என உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். அப்பொழுது அவர்கள் மிகவும் வருத்தமுற்றவர்களாய், ஆண்டவரே, அது நானோ என ஒவ்வொருவரும் அவரிடம் கேட்கத் தொடங்கினார்கள். அதற்கு அவர், என்னுடன் பாத்திரத்தில் தொட்டு உண்பவனே என்னை காட்டிக் கொடுப்பான். மானிட மகன் தம்மை பற்றி மறைநூலில் எழுதியுள்ளபடியே போகிறார். ஆனால் ஐயோ, அவரை காட்டிக் கொடுக்கிறவனுக்கு கேடு. அம்மனிதன் பிறவாதிருந்தால் அவனுக்கு நலமாய் இருந்திருக்கும் என்றார். அவரை காட்டிக் கொடுத்த யூதாசும், ரபி, நானோ என அவரிடம் கேட்க, இயேசு நீயே சொல்லிவிட்டாய் என்றார். இது கிறிஸ்து வழங்கும் வாழ்வுதரும் நற்செய்தி. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். One of you is about to betray me. உங்களுள் ஒருவன் என்னை காட்டிக் கொடுப்பான். இயேசுவில் அன்பான சகோதர சகோதரிகளே, அன்பான தொலைக்காட்சி விசுவாசிகளே, Judas betrays, Mary perfumes, God waits. யூதாசு காட்டிக் கொடுக்கிறான், மேரி நறுமண தைலம் பூசுகிறாள், கடவுள் காத்திருக்கிறார். தோழமை ஏழ்மையானது. 30 pieces of silver were the price of a slave. 30 காசுகள் அடிமையை விலைக்கு வாங்குகின்ற ஒரு நிர்ணயிக்கப்பட்ட ஒரு விலை.
இயேசு ஒரு அடிமையை போல விற்கப்படுகிறார். If the ox goes a male or female slave, the owner shall pay to the slave owner 30 shekels of silver. அடிமையை அல்லது அடிமை பெண்ணை எருது ஒன்று குத்திக் கொன்றால் அதன் உரிமையாளர் அடிமையின் தலைவருக்கு 30 வெள்ளிக்காசு ஈடு கட்ட வேண்டும். யூதாஸ் கதக்களியை காட்டிக் கொடுத்த ஒப்பனை, கோயிலை உடைக்கச் சொன்ன உண்டியல், உண்மையை வெளிப்படுத்திய நடிப்பு, நேர்மையை குற்றம் சாட்டிய லஞ்சம், புலிக்கு மணி கட்டிய பூனை, ஒளியை பிடித்துக் கொடுத்த நிழல், வார்த்தையை காட்டிக் கொடுத்த மைக்கூடு, வானத்தை காட்டிக் கொடுத்த கழுகு. Judas kissed the door of heaven but went to hell. Judas was picked up as an apostle but went to hell. Judas lived with Jesus but went to hell. Judas watched the miracles of Jesus but went to hell. Judas listened to Sermon on the Mount but went to hell. யூதாசு விண்ணகத்தின் கதவை முத்தமிட்டான், ஆனால் நரகத்திற்கு போனான். ஒரு அப்போஸ்தலனாக தேர்ந்தெடுக்கப்பட்டான், ஆனால் நரகத்துக்கு போனான். இயேசுவோடு வாழ்ந்தான், அற்புதங்களை கண்டான், மலைப்பொழிவை கேட்டான், ஆனால் நரகத்துக்கு போனான். ஜூடஸ் ate with Jesus, talked with Jesus, listened to Jesus, but went to hell. யூதாஸ் இயேசுவோடு உண்டு, பேசி, நடந்து சொல்வதை கேட்டாலும் நரகத்திற்கு போனான். திண்டிவனத்திலிருந்து ஒரு அம்மா போன் செய்தாங்க, ஃபாதர், யூதாஸ் கண்டிப்பாக நரகத்திற்கு போயிருக்க மாட்டார் ஃபாதர். நிச்சயமாமா, நாம் தீர்ப்பிடுவதல்ல, இது மறையுறை புத்தகங்களில் கொடுக்கப்பட்ட குறிப்பை நான் படித்தேன். அதில் என்ன சொல்லப்படுகின்றது என்ற கருத்து முக்கியம். யூதாஸ் மோட்சத்துக்கு போனானா, நரகத்துக்கு போனானா, கடவுளிடம் மன்னிப்பு வாங்கினானா நமக்கு தெரியாது, கடவுளுக்கு தெரியும். ஏனென்றால் இரக்கமுள்ளவர் கடவுள். நிச்சயமாக நல்ல கல்லணையே அன்றே மன்னித்தவர் ஆயிற்றே. அந்த கடைசி துளி நேரம் உயிர் போக போது இயேசுவே என்னை மன்னியும் என்று கேட்டிருந்தால் கூட மன்னித்திருப்பார், நமக்கு தெரியாது. ஏனென்றால் ஒவ்வொன்றுக்கும் இயேசுவோடு இருந்தான், போனான், வந்தான், ஆனால் நரகத்துக்கு போனா பட்டியல் சொல்லப்படுகிறது அல்லவா? எதற்காக இப்படி சொல்லப்படுகிறது பாருங்கள். நாமும் அந்த நிலையில் இயேசுவோடு இருக்கலாம், பல வகையான பக்தி முயற்சிகளை செய்யலாம், பக்தி சபைகள் இருக்கலாம், அல்லது இன்னும் உயர்ந்த அந்தஸ்தில் இருக்கலாம், குருவாகவோ ஆயராகவோ பேராயராகவோ கர்தினாலாகவோ இருக்கலாம். ஆனால் பல துர்மாதிரிகள் இருப்பதை உலகம் அறியும். ஆகவேதான் என்ன கருத்து சொல்லப்படுகிறது, யார் இயேசுவுக்கு ஏற்புடையவர்கள்? மிக உயர்ந்த அந்தஸ்தில் இருப்பவர்களா? நிச்சயமாக இல்லை. அல்லது வெகு தூரத்தில் இருக்கக்கூடிய சாதாரண இறை மக்கள், அவர்கள் எல்லாம் அடிமட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த ட்ரையாங்கிள் சர்ச் என்று சொல்லப்படுகின்ற பழைய தத்துவம், மேலே போப்பாண்டவர், அப்புறம் வரிசையா படிப்படியா வந்து அடியிலே இறை மக்கள், அது அல்ல. இப்பொழுது இயேசு மையமாக யாரெல்லாம் இயேசுவுக்கு ஏற்புடையவர்களாக இருக்கிறோமோ அவர்கள் இயேசுவுக்கு நெருக்கமாக இருக்கிறார்கள். நீ எந்த நிலையில் இருந்தாலும், யூதாஸ் 12 அப்போஸ்தலரில் ஒருவனாக இருந்தும் இப்படி ஒரு நிலையை கடைசியில் அடைந்தான். அப்படி நாம் அடையக்கூடாது என்பதற்கு கொடுக்கப்படுகிற ஒரு எச்சரிக்கை, ஒரு வார்னிங் இந்த புனித வாரத்தில். Lord, I hear Judas betrayed you with a kiss. It hurts when friends turn against you. Sorry, I was not there to stick up for you. ஆண்டவரே, யூதாஸ் உம்மை முத்தமிட்டு காட்டிக் கொடுத்தான் என்று கேள்விப்படுகிறேன். நண்பர்கள் உமக்கு எதிராக நடப்பது கொடுமையானது, அந்நேரத்தில் உம்மோடு இல்லையே என வருத்தப்படுகிறேன். Lord, I hear your friends fled at your arrest. That's when you needed them most. Sorry, I was not there to stand by you. ஆண்டவரே, உம்மை கைது செய்த பொழுது உம் நண்பர்கள் ஓடி போனார்கள் என கேள்விப்படுகிறேன். நான் அப்போது உமக்காக இல்லையே என வருத்தப்படுகிறேன்.
Lord, I hear you fell carrying the cross. It must have been heavy. Sorry, I was not there to give you a hand. ஆண்டவரே, நீர் சிலுவையோடு கீழே விழுந்தீர் என கேள்விப்படுகிறேன். அது அதிக பாரமானது. நான் அங்கே உமக்கு உதவிக்கரம் நீட்ட முடியவில்லையே என வருத்தப்படுகிறேன். Lord, if I had just had more time this Lent, I could have shown you how much I love you. Sorry, I was so busy. இதான் பஞ்சு. என்ன அர்த்தம்? ஆண்டவரே, தவக்காலத்தில் எனக்கு இன்னும் கொஞ்சம் நேரம் இருந்திருந்தால் நான் உண்மை எத்தனை அன்பு செய்கிறேன் என காட்டியிருப்பேன். எனக்கு நேரமே கிடைக்கவில்லை என வருத்தப்படுகிறேன். இவரு சொல்றாரு, நான் அப்ப இருந்திருந்தா உன்னோட சிலுவையை தூக்கி இருப்பேன், அதோட செஞ்சிருப்பேன். இயேசுக்காக சின்ன நேரத்தை கொடுக்க முடியவில்லை. வாய் சவடால், வாய் பந்தல். இப்படிதான் நாம் ஆண்டவரையும் ஓரம் கட்டுகிறோம். நம்முடைய வசதி வாய்ப்புகளுக்காக அல்லது நம்முடைய தேவைகளுக்காக ஆண்டவரை முழுமையாக அன்பு செய்ய வேண்டும். ஆதாயத்துக்காக அல்ல, அனுகூலத்திற்காக அல்ல, அல்லது நமக்கு நல்ல வாழ்வு கிடைக்கும் என்பதற்காக அல்ல, நினைத்த காரியம் நடக்கும் என்பதற்காக அல்ல, நம் குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்பதற்காகவும் அல்ல. இது ஒரு வியாபாரம், கிவ் அண்ட் டேக். நான் உனக்கு செய்கிறேன், நீ எனக்கு செய். இது அல்ல. ஆண்டவரே, உம்முடைய அன்புக்காக நான் அன்பு செய்கிறேன். அதைத்தான் மக்காபி ஆகமத்தில் அந்த கடைசி சிறுவன் சொல்லுவான், எங்கள் கடவுள் ஒருவேளை எங்களுக்கு இப்பொழுது உதவி செய்யாவிட்டால் கூட நாங்கள் கவலைப்பட மாட்டோம். ஆண்டவரை நாங்கள் தூற்ற மாட்டோம். எங்களை புறக்கணித்து விட்டாரே என்று சஞ்சலப்பட மாட்டோம். எங்கள் ஆண்டவர் எங்களை எப்பொழுதும் காப்பாற்றுவார். சரி, நாங்கள் இந்த கதிக்கு ஆளாகிறோம். ஆனால் தீயவனே, யாரை பார்த்து? ராஜாவை பார்த்து. சின்ன பையன், பொடி பையன், எவ்வளவு மன துணிவு இருக்க வேண்டும். ஆனால் தீயவனே, நீ என்ன கதிக்கு ஆவலாவாய் என்று உனக்கு தெரியாது. அந்த மன துணிவு, மனத்திடம் எங்கு வருகிறது? உள்ளத்தில் ஆண்டவர் இருந்தால், ஆண்டவருடைய அருளும் ஆசிரும் இருந்தால். If Christ were standing before me now, what would I feel? Not about him, but about myself. கிறிஸ்து என் முன் இப்பொழுது நின்றால் நான் என்ன எண்ணுவேன்? அவரை பற்றியா, இல்லை என்னை பற்றியா? ஒரு அம்மா மொத்த ஜெப புஸ்தகம் வச்சுக்கிட்டு பக்கம் பக்கமா படிச்சுக்கிட்டு இருக்கு. இறுதி ஆண்டவர் சுரூபத்தில் வச்சுக்கிட்டு இறுதி ஆண்டவர் பிரார்த்தனை எல்லாம் படிச்சுக்கிட்டே இருக்கு. இயேசு வந்து தோளை தட்டினாரா, கொஞ்ச நேரம் இரு, என்னை தொந்தரப்படுத்தாத, நான் இப்ப பிரார்த்தனை சொல்லிட்டு இருக்கிறேன் அப்படின்னுச்சான். இயேசுவே வந்தா கூட, நீ கொஞ்ச நேரம் நில்லு, நான் என் பிரார்த்தனையை முடிச்சுக்கிறேன். இப்படிதான் நம்முடைய வேலைகள் நடக்க வேண்டும். அது யார் வந்தா என்ன, யார் போனா என்ன. Life can be understood backward, but it must be lived forward. கடந்த காலத்தை மனதில் வைத்து எதிர்காலத்தில் நான் செல்ல வேண்டும். எப்படி என் வாழ்வை அமைத்துக் கொள்வேன் என்ற முனைப்பு வேண்டும். வாழ்வு என்பது பின்னோக்கி பார்த்து புரிந்து கொள்ளலாம், ஆனால் முன்னோக்கி வாழப்பட வேண்டும். Love is the only force that can make things one without destroying them. அன்பே எதையும் அழிக்காமல் எல்லாவற்றையும் ஒருமையாக்கும் விசை. இத்தகைய பின்னணியில் ஜெபிப்போம், விழுந்தால் இருப்போம். God our Father, we are exceedingly frail and indisposed to every virtuous and gallant undertaking. Strengthen our weakness. We beseech you that we may do valiantly in this spiritual war. Help us against our own negligence and cowardice, and defend us from the treachery of our unfaithful hearts. For Christ's sake. Prayer of Thomas à Kempis. Imitation of Christ என்ற புத்தகத்தை எழுதிய ஆசிரியர், இறை தந்தையே, நல்லவைகளுக்கு சுணக்கமாயிராமல் எம் பலவீனத்தை பலமாக்கும். இதனால் ஆன்மீக எதிர்கொள்ளலில் எம்மை வெற்றி பெறச் செய்யும். எமது சுயநலத்திலிருந்தும் பயத்திலிருந்தும் விடுவியும். நன்றியில்லா உள்ளத்தின் பிடியிலிருந்தும் மீட்டருளும். ஏற்று வரமருளும் இறைவா, காக்கும் கரங்களினால். ஆமென். ஆமென்.
Let us pray. Endow us, Almighty God, with the firm conviction that through your Son's death in time, to which the revered mysteries bear witness, we may be assured of perpetual life. We ask this through Christ our Lord. ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாமுள்ள இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். சென்று வாழுங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவா உமக்கு நன்றி. நாளையிலிருந்து 3 நாட்கள் முப்பெரும் விழாக்கள், திரிதுவும் என்று அழைக்கக்கூடிய புனித வியாழன், புனித வெள்ளி, புனித சனி நாளை மாலை திருப்பலியாக நடைபெறும். வெள்ளிக்கிழமை மாலையும் திருச்சடங்குகள் 6:30 மணிக்கு, பிறகு சனிக்கிழமை நள்ளிரவு பாஸ்கா இரவு திருப்பலி என்பதை ஞாபகப்படுத்துகின்றேன். இயேசுவின் மதுரமான திரு இருதயமே, மரியாயின் மாஸ்டர் திரு இருதயமே, புனித சூசையப்பரே, எங்கள் பெயர் கொண்ட சகல புனிதர்களே, ஏசு மரி சூசை எங்கள் எல்லோருக்காகவும் என்னாலும் காத்திருக்கும் கருணையாண்டவரே, நன்றி புகழ் உமக்கு. கருணையாண்டவரே, நன்றி புகழ் உமக்கு. தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே இயேசுவுக்கே புகழ். Good morning and God bless all of you.